ஹாய் மக்களே! பொதுவா நம்ம எங்கனா ஒரு இடத்துக்கு வெளியில போயிருக்கோம் அப்டின்னாலே வந்து நம்ம போட்டிருப்போம் பார்த்தீங்களா? ஒரு கோயிலுக்கோ, இல்ல ஒரு சில இடத்துக்கு போகும்போது அன்னதானம் வழங்கப்படும் அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க தெரியும் அப்டின்றதுனால அன்னதானம் வழங்கப்படும் போட்டிருந்தாலே சாப்பாடு போட போறாங்க அப்டின்றது வந்து தெரியும். நம்ம பண்ணையில வந்து குரங்குகளுக்கு வந்து அ அன்னதானம் வழங்கப்படும் அப்டின்ற மாரி அதுங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. டெய்லி வந்து ஒரு தானம் இங்கேருந்து வந்து போயிட்டே இருக்கும். இவன் எப்படின்னா போனா பரவால்ல. இவன் சம்பாரிச்சா என்ன? சம்பாரிக்கலன்னா நமக்கு என்ன? இவன் கஷ்டப்பட்டா என்ன, கஷ்டப்படலன்னா நமக்கு என்ன? நம்ம சாப்பிடுறது மிச்சம் தான். மிச்சம் இருந்தா பரவால்ல. மிச்சமே இருக்கவே இருக்காது. அதுதான் இதில ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு மத்தியானம் நான் படுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, கோழி வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுச்சு. அதுங்க கத்துச்சு அப்டின்னாலே வந்து எனக்கு தெரியும். ஏன்னா வந்து பெட்ரூம்ல வந்து எட்டி பார்த்தாலே தெரியும் நம்ம கோழி கூண்டு. அது கோழி கத்துனோனே பார்த்தீங்கன்னா, குரங்கு எவ்ளோ அமக்கலம் பண்ணுதுன்னு சொல்ட்டு, அதாவது நம்ம கூண்ட சுத்தி வந்து புடவ கட்டி வச்சிருக்கோம் மழைக்காக. அத வந்து எடுக்கவே இல்ல. அப்டியே வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்டியே விட்டாச்சு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 குரங்கு உள்ளேருந்து முட்டைய எடுத்துட்டு போயிடுச்சு போல. அதுக்கப்புறம் ஓடுற குரங்கு இது எல்லாமே இப்படிதாங்க பண்ணைக்குள்ள இருக்கிற முட்டை, அப்புறம் வந்து தென்னையில இருக்கிற இளநீர் எல்லாத்தையுமே சாப்பிட்டு, மிச்சம் கூட வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்போது வந்து சாதாரணமா பிபி வந்து 2500, 3000 இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4000, 4500 போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலயும் வந்து YouTubeல வந்து இன்னைக்கு காலையில வந்து நான் ஒண்ணு பார்த்தேன். மாதம் வந்து கோழி பண்ணையில ரூ. 1,00,000 வந்து வருமானம் அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிபி வந்து 5000க்கு மேல நமக்கு போயிடும். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் இந்த குரங்குங்க ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதுவுமே கிடையாது. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. கிட்டத்தட்ட 3 வருஷமாவே நான் இந்த கஷ்டத்தில தான் இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா, மக்களே லைக்கும், சப்ஸ்கிரைபும் வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!